ஈரான்ல நடந்த போராட்டம், மக்கள் போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்தை காரணம் காட்டித்தானே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு போட்டாங்க. மக்களுடைய போராட்டம் நடந்ததாக சொல்லப்பட்டு அந்த ஈரான் அரசு அந்த மக்களை ஒடுக்குவதாக சொல்லி இங்கேயும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஆம் ஈரான் மக்களை ஒடுக்குறதுன்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. அதற்கு அந்த போராட்டத்தை நடத்த காரணம் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம்தான். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான மொசாது தான் காரணம் என்று இஸ்ரேல்காரன் சொல்றான். மொசாத் இருந்து சொல்றான், திமிரா சொல்றான், நான் தான் ஐயா அங்க போராட்டத்தை நடத்துறதற்கு தூண்டி விட்டேன், என்னுடைய அமைப்பு தான் தூண்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூண்டி விட்டு அப்புறம் நாங்கள் குண்டு போட்டோம், அதை காரணம் காட்டின்னு சொல்றாங்களே. இந்த ஜனநாயகம்னு பேசிட்டு இருந்தாங்களே, அவங்கெல்லாம் முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிடுவாங்க? உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக சர்வதேச செய்திகள். முதல் செய்தியா என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு ஈரானிய கப்பலை அமெரிக்காவினுடைய விமானங்கள் தாக்க முயற்சி செய்து ஹோர்முஸ் ஜலசந்தியில் அப்படி தாக்க முயற்சி செய்கிற அந்த நேரத்தில் ஈரானினுடைய நேவியை சேர்ந்த கப்பற்படையை சேர்ந்த அந்த பீரங்கிகளை வைத்து ஏவுகணைகளை வைத்து அவர்கள் அந்த 2 விமானங்களையும் ஈரானுடைய நேவி சுட்டு வீழ்த்திருக்கிறது, ஜெட் விமானங்களை என்ற அந்த செய்தி சொல்லும் பொழுது இது எதை நிரூபிக்குன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் அந்த ஹோர்முஸ் அந்த நீரிணையில் தன்னுடைய பலம் சிறிதளவும் குறையவில்லை, நான் வலுவாகத்தான் இருக்கிறேன் என்பதை உலகத்திற்கும் அமெரிக்காவுக்கும் நிரூபித்து கொண்டிருக்கின்ற செய்தியை முதல் செய்தியாக பார்க்குறோம். மற்றொரு செய்தி, 4,50,000 பேரல் கச்சா எண்ணெயை, அதாவது ஈரான் விதித்துள்ள அந்த விதிகள் என்ன விதி, இமெயிலில் எந்த கப்பல் வரப்போகுதுன்னு முன்னக்கூட்டி சொல்லணும், எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு சொல்லணும், யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லணும். அதை ஈரானுடைய அரசாங்கத்திற்கு அவங்க வச்சிருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் அனுப்பி அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கப்பலுக்கு $2 மில்லியன், அதாவது இப்போ யுவான்லேயோ அல்லது அவங்களுடைய அந்த பணத்திலேயோ ஈரானுடைய பணத்திலேயோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. இதுதான் அந்த விதி. அந்த விதியை சற்றும் என்ன சொல்கிறது, அதை மதிக்காமல் அதை அலட்சியப்படுத்தி விட்டு பிரான்ஸுடைய ஒரு கப்பல் கடக்க முயற்சி பண்ணியிருக்கு. அதில் எவ்வளவுன்னா 4,50,000 பேரல் கச்சா எண்ணெய் இருக்குது. அந்த கப்பலை உடனடியாக ஈரான் கைது செஞ்சுட்டு, அந்த கப்பலை என்ன செஞ்சுட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வந்தாச்சு. பிரான்ஸுக்கு இது பெரிய பலத்த அடி. தங்களுடைய எல்லைக்குள்ளே இது வரும்னு சொன்னால் இது நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்பதை மீண்டும் நிரூபித்திருக்கிறது என்ற ஒரு செய்தி. இன்னொரு செய்தி பாருங்கள், அமெரிக்காவில் அன்னா காஸ்பனன் என்கின்ற ஒரு ஊடகவியலாளர், அந்த அம்மா கொஞ்சம் ஃபேமஸ் ஆனவங்க, கொஞ்சம் துணிஞ்சு செய்தி சொல்லக்கூடியவங்க, அரசாங்கம் என்ன நினைக்கிறதுங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாமல் செய்தி சொல்லக்கூடியவங்க. அவங்க ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள். என்ன செய்தின்னு சொன்னால், ஈரானில் நடந்த போராட்டம், மக்கள் போராட்டம் நடந்தது இல்லையா, அந்த போராட்டத்தை காரணம் காட்டித்தானே அமெரிக்காவும் இஸ்ரேலும் குண்டு போட்டாங்க அந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. இப்போ அந்த போராட்டம், மக்களுடைய போராட்டம் நடந்ததாக சொல்லப்பட்டு அந்த ஈரான் அரசு அந்த மக்களை ஒடுக்குவதாக சொல்லி இங்கேயும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் எல்லாம் ஆம் ஈரான் மக்களை ஒடுக்குறதுன்னு சொல்லி குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல. அந்த போராட்டமானது, அதற்கு அந்த போராட்டத்தை நடத்த காரணம் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போரை நடத்துறதற்கு அதாவது ட்ரம்ப் குண்டு போடுவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரேலுடைய உளவு அமைப்பான
மொசாது தான் காரணம் என்று யார் சொல்றா? வேற யாரும் சொல்லல, இஸ்ரேல்காரன் சொல்றான், மொசாத்ல இருந்து சொல்றான், திமிரா சொல்றான். நான் தான் அங்க போராட்டத்தை நடத்துறதற்கு தூண்டி விட்டேன், என்னுடைய அமைப்பு தான் தூண்டி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்படி தூண்டி விட்டு அப்புறம் நாங்க குண்டு போட்டோம், அதை காரணம் காட்டின்னு சொல்றாங்களே. இந்த ஜனநாயகம் ஜனநாயகம்னு பேசிட்டு இருந்தாங்களே, அவங்க எல்லாம் முகத்தை எங்க கொண்டு வச்சுக்கிடுவாங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த மேற்கத்திய நாடுகள் சொல்லக்கூடிய ஜனநாயகம் என்பது. அது ஒரு பக்கம். அடுத்து அமெரிக்காவினுடைய அந்த உளவுத்துறை அதிகாரி பேர் ஸ்காட் ரிட்லருங்கிறவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஈரான் ஒரு மிகப்பெரிய பேரழிவு தரக்கூடிய ஒரு செய்தியை ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்குங்கிறத சொல்றாரு. அது என்ன செய்தி அவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானை அமெரிக்கா தாக்குமானால் உடனடியாக இந்த பூமியிலிருந்து யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸை நாங்கள் அழித்து விடுவோம் என்று யார் சொல்லியிருக்கிறா? ஈரான் சொல்லியிருக்கிறதாக சொல்லி அந்த செய்தியை ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கிறதாக இந்த அமெரிக்க உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு. அப்போ இதுல அவங்க அதோட கூடுதலையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல உள்ள குடிதண்ணீர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் அழிச்சிருவோம், மின்சாரம் தரக்கூடிய எல்லா அந்த இதையும் அழிச்சிருவோம். அபுதாபி, அதாவது அவங்களுடைய தலைநகரம் யுஏஇவியுடைய தலைநகரம் அபுதாபி, அபுதாபி மக்கள் வாழுவதற்கு தகுதி இல்லாத ஒரு இடமாக ஆக்கி விடுவோம்னு சொல்லிட்டு ஈரான் இந்த செய்தியை ரஷ்யாவுக்கு அனுப்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உளவுத்துறை அதிகாரி சொல்றாரு. இதுல நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, ஈரான் வெற்றிகரமாக ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து சண்டை போடுது, ஒரு ஜியானிசத்தை எதிர்த்து சண்டை போடுதுங்கிறதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் கூட, ஒரு நாடு இந்த பூமி பந்திலிருந்து அதை இல்லாமல் ஆக்கி விடுவோம் என்று சொல்லுவது போரே மோசம்தான். அதுல இப்படி சொல்லுவது அது சரியான பார்வை இல்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்கின்ற ஒரு மன வருத்தமும் நமக்கு இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நான் இதோட உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஆனால் யுஏஇயை பொறுத்த வரைக்கும் அந்த யுஏஇயில் தான் அமெரிக்காவினுடைய இராணுவ தளம் அங்கே வைத்து கொண்டு அந்த இராணுவ தளத்தில் இருந்து ஈரான் மீது குண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஈரான் அதற்கு பதிலுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவை பார்த்து சொல்கிறான், உன்னுடைய ஃப்ரெண்டு யுஏஇ இருக்காங்களே அரேப் எமிரேட்ஸு, நீ என் மேலே தாக்குறேன்னா அவனை அழிச்சிருவேன்னு சொல்லக்கூடிய செய்தி சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஈரானுடைய எதிரி என்று அறிவித்து விட்டது ஈரான் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சீனாவுக்கு ட்ரம்ப் போயிருந்தார், அமெரிக்க தலைவர் போயிருந்தார். அவர் போகும்பொழுது இன்றைக்கு ஒரு பெரிய அமெரிக்காவில் உள்ள அனைத்து பிஸ்னஸ் பெரிய டைகூன்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு அங்கே போயிருக்காரு. நம்பர் 1 ஆட்கள் எல்லாம் கூட்டு போயிருந்தார். போயிட்டு அங்கே அவரோட சீனாவில் என்ன பேசினாங்க, பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ளே இப்போ போகலை. இப்போ நம்ம சொல்ல வேண்டிய செய்தி வேற ஒரு செய்தி பாருங்க. அது போயிட்டு அங்கே திரும்பி வரும் பொழுது அந்த கிஃப்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. சீனாவிலேருந்து நிறைய பொருள்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பொருள்கள் அனைத்தையும் குப்பை தொட்டியில் தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவில் உள்ளவங்கெல்லாம் அந்த குப்பை தொட்டியில் தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவுக்கு திரும்ப வந்திருக்கிறாங்க. அந்த டீமில் உள்ள எல்லாருமே அமெரிக்கன் டீமில். ஏன்னு கேட்டால், ஏதாவது உள்ளுக்கு இருந்து நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு இடைஞ்சலா ஒரு அழிவு தரக்கூடியதாயிருமோன்னு ஒன்று. இன்னொன்று, இதில் என்ன உளவு விஷயங்களை அவன் வச்சிருக்கானோ நமக்கு தெரியலையே. ஏதாவது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு உரோமம் மாதிரி இருந்தால் கூட ஏதாவது செய்திகளை அனுப்பிட்டு இருக்கக்கூடாத அப்படிங்கிற நோக்கத்தில் முழுக்க அது எல்லாத்தையும் தூக்கி அழிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அவ்வளோத்தையும் தூக்கி ட்ராஷ், அதாவது அங்கேயே சீனாலேயே கொடுத்த பொருள் அனைத்தையும் அமெரிக்காவில் உள்ள வந்தவங்க பூரா தூக்கி போட்டுட்டு ஏரோப்ளேன் ஏறி அமெரிக்கா வந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இது ஒன்று. இன்னொன்று, ஒரு வேடிக்கையான செய்தி. இது ஒரு லைட்டர் வெயினில் எடுங்க, ஆனால் உண்மையாக நடந்த செய்தி.
இவர் ட்ரம்ப் போனார, அந்த போன உடனே ஜியோம் ஜி இருக்கார, நம்ம சீனாவுடைய தலைவர், அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம ஒரு ஒரு காடு மாதிரி ஊருக்குள்ள உள்ள ஒரு அந்த ஏற்படுத்தப்பட்ட காட்டில் வந்து மரங்கள் செடிகள்லாம் வச்சிருக்க இடத்துக்குள்ள அங்கே கூட்டு போயிருக்காரு இவரை. கூட்டு போனால் அங்கே ஒரு மரத்தை காமிச்சு சொல்லியிருக்கிறாரு, இந்த மரம் என்பது 300 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பெருமையோட சொல்லியிருக்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உடனே தன்னுடைய தான் முக்கியமான மனிதனாக கருதப்படுவதாக நினைத்து கொண்டு அல்லது அது பற்றி கேள்வியை கேட்க வேண்டும் என்று நினைத்து ஜீட்ட கேட்குறாரு ட்ரம்ப்பு, இதுக்கு முன்னால வேற எந்த தலைவரையாவது இங்க கூட்டு வந்திருக்கீங்களா, இல்லட்டா நான் தான் முதல் தடவையா அப்படின்னு கேட்கிறாரு பாருங்க. ஆனா அவர் செய்தி சொல்லப்படாத செய்தி இருக்குன்னா, இந்த மரம் 300 ஆண்டுகளுக்கு மேலா உள்ளதுன்னு சொல்லும் பொழுது, அமெரிக்கா நாட்டினுடைய, அதாவது உன்னுடைய நாட்டினுடைய அந்த வரலாறு, அதை விட இந்த மரம் பழமையானது அப்படின்னு சுட்டி காண்பிப்பதற்காகத்தான் இந்த மரம் என்பது 300 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நம்மளுக்கு இது புரியல, வேற யாரையாவது கூட்டு வந்தீங்களான்னு சொல்லக்கூடிய வகையில அவர் வந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, இது ஒரு லைட்டர் வெயின். அதாவது லைட்டர் வெயின் சொன்னா வந்து ஒரு அரசியலற்று, இதுலேயும் அரசியல் இருக்கு, ஆனாலும் வந்து இது ஒரு சைடில் பேசக்கூடிய ஒரு பேச்சு. இதுவும் ஒரு முக்கியமாக இணையதளத்தில் வைரலாகிட்டு இருக்குங்கிற இந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். இத்தோடு இன்றைய செய்தியை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.